அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது குமார் பிரீத்தி, ரியான், லோவினா, விஜய், எட்வினா, ஜோனத்தான், ஜோகன், வலியரின் குடும்பத்தார், சேவியர் கேத்ரின், ஸ்னோஜ், பிரதீப், ஃப்ரெட்ரிக் இவர்களுடைய அன்பளியாக கொடுக்கப்படுகின்றது. முனிஷா சில்வஸ்டர் என்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி வரும் நாளில் நிறைய ஆசை அவருக்கு கிடைக்கும் என்றாலும் நம்முடைய தமிழ் சமூகத்தின் சார்பாக புனித பயணத்தை நாம் மேற்கொண்டிருந்தோம். அந்த பயணம் நல்லபடியாக அமைந்ததற்காக திருப்பதியை நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய முன்னாள் திருப்பதி பிரான்சிஸ் அவருடைய ஆளுடைய வாழ்க்கைக்காக இத்திருப்பதியை ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய தமிழ் குடும்பத்திலிருந்து ஒரு சில பிள்ளைகள் நம் ஆண்டோடைய முதல் முறையாக அவருடைய உள்ளத்தை வரவேற்றார்கள். இன்று நம்முடைய குடும்பமாக சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னும் குறிப்பாக இருக்கின்ற சிறு சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது. எனவே இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் எரிகின்ற விளக்கில் ஏற்றிருக்கின்ற அவருடைய அன்பு புதல்வன் புதல்வியோடு இங்கு வந்து இந்த விளக்கிற்கு பீடத்தில் வைக்கின்ற பொழுது அந்த பிள்ளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற எண்ணத்திலே அவர்கள் ஒப்புக் கொடுத்து அவர்களுடைய நெற்றியிலே சிலுவையிட்டு அவர்களை வாழ்த்துகின்றார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து 6 பேரும் இந்த பக்கத்திலே 3 திரிகளும், இந்த பக்கத்திலே 3 திரிகளும் வைகள் திரிகள் வைகள் மேலே வந்து உங்களுடைய குழந்தைக்கு நெற்றியிலே சிலுவையிட்டு பிரபுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இருக்கையிலிருந்து திருப்பதியை பங்கிடுங்கள். திரு அந்தோனி கிறிஸ்துராஜ், திருமதி ரூபா அவர்களின் மகன் கேள்வி. திரு மரிய ரோகன் மேசன், திருமதி ஆக்னஸ் ஜோசி அவர்களின் மகள்கள் ஜோனா மேரி, ஜோஷினா மேரி. திரு பிரபு ஆண்டனி சேவியர், திருமதி பிரவீனா அவர்களின் மகன்கள் கேண்டி ஜோன்ஸ் பிரபு, ஜோவின் ப்ரூனோ பிரபு.
திரு ஜான்சன் பிரபு திருமதி அமலா சிந்தியா அவர்களின் மகன் ஐரின். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை நம்முடைய திருநூலுக்கு நினைவாக நம்மீது தளிக்கப்படும் நமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி வந்தாருமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்று தூய்மை தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருக்குளமானி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியது தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, ஒரு நாளாகி என்று உமது அருட்காவலை பெற வேண்டுகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எங்களில் புதுப்பித்தருளும். இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினதை செய்ய முடியாமல் கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் ஆசீர்வதித்தருட உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுள்ள செய்வீராக. உமது தூய ஆவியார் முன்னிலிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். Amen.
பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பவுல் கூறியதை எதிர்த்து
பிரிவு 9 இறைவார்த்தைகள் 9 மற்றும் 14 முதல் 17 வரை. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான ஆடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களும் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணையும் நின்று கொண்டு அவரது கோவிலில் அள்ளும் பகலும் அவரை வழிபட்டு வருகின்றார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணையின் நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவரின் வாக்கு. அல்லது 10:27 முதல் 30 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தி. புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்கல்ல, கணவன் மனைவியாக வாழ இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் சொல்லுவார், மனைவி சொல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கோம், குழந்தை பிறக்கும். அப்போ அவங்க டைம் யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? குழந்தையோட வாய்ஸ் கேட்கறது ரொம்ப ஸ்வீட்டாக. அப்போ அந்த குழந்தை வயசு பெருசாகும், ஸ்கூலுக்கு போகும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பழகுவாங்க. சரிங்களா? அவன் எக்ஸ்ட்ரா ஆகும். அவங்களே மாதிரி அவன் அப்போ தான் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்துவாங்க. அப்போ அவங்களுக்கு வாய்ஸ், யாரோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்? குழந்தையோட வாய்ஸா?
யாரோட வாய்ஸ்? வாய்ஸ்க்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வாய்ஸும், கேர்ள்ஸுக்கு வந்து ஆனால் பையனோட வாய்ஸ் கர கர கரன்னு இருக்கும். ஆனால் அது அப்படி ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் திருப்பி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அந்த வாய்ஸ் எப்படி ஆகும்? பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வாய்ஸ் எப்படி ஆகிடும்? அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கரகரன்னு ஆகிடும். அப்போ ஸ்வீட்டாக இருக்கும், ஹனி மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோன் வந்துருச்சு அப்படி ஒதுக்கி வச்சுருவோம். ஏன் வந்து இந்த மாற்றங்கள் வருது? முதல்ல வந்து ஸ்வீட்டாக இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பாயிடுது, அப்புறம் கரகரன்னு ஆயிடுது. ஏன் அப்படி ஆயிடுது? எங்கள் வயசு மாதிரி என்ன காரணம்? யாருக்கு வயசாகுது? அது எங்களுக்கு வயசாகுது, அதனால வந்து வாய்ஸ் மாறுது. அது வந்து அதனால வாய்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. அப்படிதான் சொல்றீங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஒன்லி 19 years. ஓகே, சரி. இப்போ நான் வந்து நிறைய தெரியும். நிறையா வந்து ஏன் வந்து வாய்ஸ் படிக்க மாட்டேங்குது, ஏன் வந்து ஏன்னா ஃபோன் எடுத்தால் உடனே வைக்க மாட்டாங்க. இப்போ ஸ்டீமெல்லாம் வெளியில் போகும்போது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். பாப்பார், ஐயோ என்னடா அந்த காலா, என்ன பண்ணாரு, ஒதுக்கி வச்சுருவார். ஏன்னா வந்து அவர் வந்து டிஸ்டர்ப் ஆக விரும்பல. இது டசன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இஸ் பீஸ்ஃபுல் மைண்ட். அப்படி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், நல்ல ஆயுளுடைய திருவிழாவை பண்ணுறோம். சரிங்களா? இதில் வந்து தொடக்கத்திலே சொல்கிறாங்க, என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன, என்னுடைய குரலுக்கு எதெல்லாம் செவி சாய்க்கிறதோ அதை வந்து எனக்கு தெரியும். அதை வந்து சொல்கிறேன். அப்போ கடவுளுடைய அந்த வாய்ஸை, சத்தத்தை வந்து கேட்பதற்கு நம்ம வந்து காது சரியாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம காது சரியாக இருக்குதா, கண்ணு சரியாக இருக்குதா, இந்த வாய்ஸ் சரியாக இருக்குதா, நம்முடைய மனசு சரியாக இருக்கா சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்? கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் நம்மளை தான் கூப்பிடுறாரு. சில சமயத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து கூப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம். யாரையாவது ஒருத்தர் பேர் சொல்லி கொடுத்தாருக்கோ ஒரு 3-4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம கூப்பிட்ற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுலாம் இருக்கும். ஆனால் நம்ம யாருடைய பேரை சொல்லி கூப்பிடுறோமோ அவங்க திரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு கேட்காது, பக்கத்தில் இருக்கிற 3-4 பேருக்கு கேட்கும். அப்போ கடவுள் தான் நம்மளை வந்து கூப்பிடுறாரா, கடவுள் தான் நமக்கு வந்து ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு தெரியும்? அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கணும். நம்ம வந்து இந்த படிக்கும்போது ஏதோ எத்தனையோ புலன்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. How many புலன்கள் சார்? How many senses are there? 5. What are they? Hearing, touch, smell, சொல்லுங்க எல்லாம். ஆரம்பிக்கிறீங்க, நல்லா ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் முடிக்கும் போது எங்கேயோ போய் முடிச்சிருக்கீங்க, அது ஒன்றும் கேட்க மாட்டேங்க. ஸோ உங்களுக்கு 5 புலன்கள் தெரியும். ஓகே, 5 சென்சஸ் தெரியும். பார்த்துட்டு வேறு ஏதாவது சென்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க? 7. சரி, நம்ம வந்து 5லே நிற்கிறோம், இன்னும் படிக்கணும். ஃபாதர் ரொம்ப படித்ததுனால 7ன்னு சொல்கிறாரு. அதனால வந்து அதை நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ இந்த புலன்களை எல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னா கரெக்டாக சேனலைஸ் பண்ணணும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவன்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை முடிந்த பார்த்து ஒருமுகப்படுத்துங்க. அப்போ இந்த புலன்களை அடக்காமல் இருக்குதா அப்படின்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போகும். கண்டதெல்லாம் பார்க்கும், எது பார்க்கக்கூடாதோ அதான் பார்க்கும், எது கேட்கக்கூடாதோ அதான் காது கேட்கும், எது பேசக்கூடாதோ அதான் வாய் வந்து சரளமாக பேசும். சரிம்மா? எது வந்து டேஸ்ட் பண்ணக்கூடாதோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டேஸ்ட் பண்ணணும். எதை வந்து மனசில் வந்து பதிய வைக்கணுமோ அதை வந்து வெளியே எடுத்துட்டு எது பதிய வைக்கக்கூடாதோ அது கூட உள்ள பதிக்கும். அப்போ இந்த புலன்கள் எல்லாமே நம்மளை வந்து என்ன பண்ணினாக்கா ஒருமுகப்படுத்துவதற்கு பதிலாக நம்மளை திக்குமுக்களாக ஆட வைக்கும். அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னாக்கா நம்முடைய புலன்கள் வந்து அப்படியே பறந்து விரிஞ்சு போகும். நம்முடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தாறுமாறாக போக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அழைப்பு, அவருடைய அந்த வாய்ஸ் வந்து நம்ம கேட்க அதான் நம்ம பார்க்கணும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அவரோடு தொடர்ந்து பயணிக்கின்ற போது தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்போம். இப்போ வந்து நம்ம வந்து பில்கிரிமேஜ் போகிறோம்.
ஃபாதர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் முன்னாடி திரும்பி பார்த்தாருன்னா என்னடா யாரையும் காணோம். அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தா அங்கங்கே போயிட்டு எப்போ சாப்பிட வரணுமோ அப்போ சாப்பிட வர முடியாமல் போயிடும். இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதே போல் நம்முடைய நம்முடைய வார்த்தையை கேட்டால் தான் நம்ம வந்து அவரை பின்பற்ற முடியும். இல்லை என்ன அப்படின்னா கடவுள் முன்னேறி செல்கிறார், நம்ம வந்து பின்னாடி போகிறதுக்கு பதிலாக வேறு விதமாக வாழ்க்கையை பார்க்கணும். சரிங்களா? அதுதான் வந்து கடவுளுக்கும் நமக்குள்ள உறவு. அப்போ இன்னைக்கு நல்ல ஆயனாக கடவுள் இருக்கிறார். அந்த செய்தியை வந்து இன்னைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிற போது பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாரு அப்படின்னா, பவுல் என்ன பண்ணாரு, சரி கடவுளுடைய செய்தியை பெற்றிருக்கிறேன், ஓகே, அதை வந்து என்னுடைய மக்களுக்கு நான் ஊர்க்காரங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போறாரு. அங்கே போனோடனே இவர் சொல்வதை கேட்டு அந்த சொந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடவுளுடைய செய்தியை சொல்ல வந்தால் யாரும் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து வேறு ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யூதர்கள் மத்தியில் வந்து அவர் யூத பின்னணியில் வருகிறார், யூத மதத்திற்கு போதிக்க சொல்கிறார், யூத மக்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது வேறு இனத்தாருக்கு ஜென்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற இனத்தால் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று நற்செய்தியை போதிக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய இதயங்கள் வந்து கடவுளுடைய அந்த படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக அவருடைய இதயங்கள் நிறைவாக இருக்குது. அதான் பவுலடியார் சொல்றாரு, நான் கடவுளிடமிருந்து பெற்றதை என்னுடைய மக்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கடவுளை யாரெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அந்த சித்தாந்தத்தை போதிக்க செல்கிறார். அதான் வந்து ஒரு மாற்றம் இங்கே நடைபெறுகிறது. கடவுளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். கடவுளை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ கடவுளுடைய அந்த அருள் நிறைவாக கிடைக்காது. அதான் வந்து முதல் வாசகத்தை வந்து பவுலடியார் சொல்றாரு, அந்த கடவுளுடைய அந்த அருளை நான் பெற்றதை மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக மாற்றிக்கிறார். இரண்டாம் வாசகத்தை பார்க்கும்போது யோவான் ஒரு பெரிய ஒரு நல்ல காட்சி காட்டுகிறார். அந்த காட்சியில் பார்க்கிற போது அந்த ஆட்டுக்குட்டி வைக்கப்படுகிறது. ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்தை வந்து பார்க்கிற போது ஆட்டுக்குட்டி அங்கே வைக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அப்ப திருமுழுக்கு யோவான் சொல்லியிருக்காங்க, இதோ கடவுளுடைய செம்மறி அப்படின்னு திருமுழுக்கு வருகின்ற போது அப்ப சொல்லியிருப்பார். அப்ப இன்னைக்கு பார்க்கின்ற போது அந்த செம்மறி வந்து நிறைய நல்ல குணநலன்களை பெற்றிருக்கும். அது வந்து யாரையும் எதிர்த்து சண்டைப்படாது. அவங்க வீட்டுக்காரங்க முன்னாடி போகும்போது அது பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். எதை கொடுத்ததோ அதை சாப்பிட்டு இருக்கோம், எங்கேயும் போகாது. அப்போ அது அந்த ஆட்டுக்குட்டியானது ரொம்ப சாதுவாக இருக்கும். அதே போல குணநலம் படைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அந்த அரிய நிலையை அமர்த்திருக்கிறார். ஆனால் கொஞ்ச நாள் வந்து பார்க்கின்ற போது அந்த ஆட்டுக்குட்டியானது கொல்லப்படுகிறது. அவருடைய ரத்தம் தான் இந்த விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அவருடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அதாவது பார்க்கின்ற போது தங்களுடைய தொங்கல் ஆடைகளை ரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டார்கள். அப்ப கடவுளுடைய நாம் இறக்கின்ற போது நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே வந்து அகற்றப்படுகிறது. ஏனென்றால் நமக்காக பலியாக்கப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு. அப்ப இன்னைக்கு வந்து பார்க்கின்ற போது அந்த ஆண்டவர் இயேசு செம்மறியாக இருந்த பின்பும் தன்னுடைய மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கு வந்து நல் ஆயனை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் கேட்கக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் என்று பார்க்கின்ற போது அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அவர் தன்னை பலியாக மாற்றினார். நாமும் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாததை பலியிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்புறம் செய்தியில் வந்து பார்க்கின்ற போது அவரே நல்லாயர், நாம் அவருடைய மந்தைகள். அப்ப இவருடைய அந்த வாக்கியங்களையும் அவருடைய அழைப்பையும் நாம் கேட்டு அதற்கின்படி வழி நடக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே நிறைய துன்பங்கள் வருவதை போல தோன்றலாம். ஆனால் நாம் கடவுளால் அரவணைக்கப்பட்டிருக்கின்றோம், அவரால் பாதுகாக்கப்படுகிறோம், அவரால் வழி நடத்தப்படுகிறோம். அதுதான் நமக்கு செய்தியாக இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இன்றைய நாள் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம். ஆனால் பல காரணிகள் நம்மை வந்து நமக்கு தடையாக இருக்கிறது. அந்த காரணிகள் என்ன என்பதை நாம் வந்து இனம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி இனம்
கண்டு கொண்டால் மட்டுமே தான் அவற்றை எல்லாம் அகற்றிவிட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து கடவுளை பின்பற்றுவதற்கு ஏதுவாக நாம் நம்மை மாற்ற முடியும். எனவே இன்றைய நாளில் நம்முடைய குழந்தைகள் அந்த புண்ணிய பூமியிலே கடவுளுடைய திருவுடலை சுவைத்தார்கள். இன்று அவர்களுடைய நினைவாக இந்த திருப்பணியிலே அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பத்தார் மற்றும் ஞான பெற்றோர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்களிலும் நம்ம குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் குறிப்பாக தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்குவதற்கு நாம் ஏதுவாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியராக நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வின் மூலமாக அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக நாம் நம்மை வழிநடத்துவோம். எனவே இந்த நேரத்தில் சிறப்பானவர்களை அவர்களுக்காக அவர்களை பாராட்டுவோம். அவர்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்காக அவர்களை பாராட்டுவோம். குறிப்பாக பெற்றோர்கள் மற்ற நண்பர்களுக்காக அவர்களை பாராட்டுவோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த ஞான காரியத்திலே குழந்தைகள் அதிகமாக ஈடுபடுவதற்கு நாம் அனைவரும் உந்து சக்தியாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த திருப்பதியிலே ஜெபிப்போம். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை கேட்போம். அவருடைய வார்த்தையும் வழக்குகளையும் கேட்பதற்கு நாம் நம்மை ஈடுபடுத்தாமல் என்ற காரணத்திற்காக வருகின்றோம். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை அவருடைய பாதங்களை சமர்ப்பித்து அவருடைய வார்த்தையின்படி நம்மை வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் இறைவனுடைய பாதங்களை சமர்ப்பிப்போம். நல்ல ஆயினேயம் நிறைவா, நீர் அழகாக படைத்து ஆசீர்வாதத்தோடு நடத்தும் திருச்சபையை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் திருப்பணியை ஆற்ற நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாங்கள் தியாகமிகு வாழ்வினால் ஒரே குடும்பத்தினராய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, முதல் முறையாக உங்களுடைய பெற்ற எங்கள் அனைவரும் பாதம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் தாத்தா, பாட்டி, பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதரே, உம்மை பெற்றுக்கொண்ட நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வில் உம்முடைய திருவுடல் மற்றும் திரு ரத்தத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உம்மை மதித்து ஆராதித்து பக்தியோடு இறைவனின் பிள்ளைகளாக வாழ வரமுள்ள
ஞானத்திலும் வளர்ந்து பிறருக்கு அன்பு செலுத்தியும் சேவை புரிவதிலும் உறுதியுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்வை நல்ல உதவியை மாற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் மன்றாட்டுகளாக உங்களுடைய பாதத்தை சமர்ப்பணம் செய்துள்ளோம். இவற்றை ஏற்று நாங்கள் உங்களுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எங்களை என்றும் மக்களை திட செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரியாசை எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைய வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பணியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இந்த மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து ஒரு திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். வழியான அவரையும் சாபமாட்டார்.
செய்யப்பட்டு அவர் என்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்டு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் கிடைக்கின்றனர். அவ்வாறே ஆக்கம் மிக்கவரோடும் அதிகாரம் கொண்ட தூதரும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அவர் பார்வையிடம் நடக்கும்போது தம்மை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நடு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதானது. அனைவரும் இதிலிருந்து பெற்ற மன்னர்கள் ஏழை இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தி அருகில் இடத்தை மனது நடி செலுத்தி ஆசிரியர்களை கடைத்தக்கூடியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பறக்குங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் பின்னும் இது பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்கிறது. இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூறுகளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயும் எங்கள் ஆளும் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர் துறவிய பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தரும். உயிர்களை எதிர்நோக்குடன் வீடுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழிவிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றியமைத்த மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு மற்றும் இவ்விடத்தில் உகந்தவராய் வாழ்ந்த தூயவர் வரை சாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருவாரூர் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரவர்கள் மெய்த்தமிழுடன் நன்றாகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரை கொன்றைக்கு எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உமது
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆரம்பிக்கிறோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உங்களுடைய பசங்களுக்கு வழிநீரே எங்களுடைய குறைகளை பாராமல் நாங்கள் உயிர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மட்டுமே தந்துள்ள திருமணம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே ஆண்டவருடைய அமைதியும் சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரை சுத்தரிகிற அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்களுக்கு அமைதி அளிக்கிறது. இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோம்.
திருப்பயணம் நம்முடைய பள்ளியிலிருந்து செல்ல இருக்கின்றார்கள். எனவே இதை கலந்து உள்ளவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது தமிழ் குடும்பம் சார்பாக அல்ல, நம்முடைய பள்ளியிலிருந்து பல்வேறு மொழி பேசுபவர்களும் செல்வார்கள். எனவே செல்ல விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்துள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய பள்ளியில் இருக்கின்ற இளையோர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை செராபிக் அரங்கிலே எழுமையில் என்ற தலைப்பிலே அவர்கள் சிறப்பிக்க இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய தமிழ் இருக்கின்ற இளையோர் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மருத்துவ பணியாளர்கள் அவருடைய மருத்துவ பணியாளர் தினமான வருகின்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி திருப்பதியை பங்கேற்க அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமணம் முடிக்க விரும்புபவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் 2 மாதத்துக்கு முன்பாகவே ஆலய ஏற்பாடுகள் மற்ற ஏற்பாடுகள் நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும். இந்த ஆலய ஏற்பாடை 2 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் தொடர்படி எனக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. எங்கள் திருமணத்திற்கான முன் தயாரிப்பு வகுப்புகள் நடைபெறும். அதன் பிறகு பரிசோதனையாளர் ப்ரீநாட்சியல் என்கொயரி என்று அழைக்கப்படக்கூடிய உங்களை பற்றிய முழு விவரங்கள் அடங்கிய அறிக்கை தயாரிக்கப்படும். எனவே அது தயாரிக்கப்பட்ட பிறகு 3 வாரங்கள் அறிவிப்பு கொடுக்கப்படும். இன்னார் என்னுடைய பையன், இன்னார் என்னுடைய மகள் திருமணம் செய்ய இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அது பறையாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம். 3 வாரங்கள் அது வாசிக்கப்பட வேண்டும். எனவே ஒருவேளை இங்கிருந்து எல்லா தயாரிப்புகளும் உங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சில சமயம் ஆயருடைய ஒப்புதல் தேவைப்படும். எனவே அது முன்கூட்டியே நாம் அனுப்பினால்தான் அவருடைய அனுமதி பெற்று உங்களுக்கு கொடுக்க முடியும். எனவே 2 மாதத்துக்கு முன்னாடியே இங்கு பங்கு தந்தையோ அல்லது உங்களுடைய ஆன்மீக தந்தையோ அனுமதி அனுப்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களை வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய தமிழ் குடும்பம் ஒன்றாக சேர்ந்து கதை விழாவை கொண்டாடுகின்றோம். இது நம்முடைய தமிழ் குடும்ப விழா. இந்த ஆண்டு இந்த குடும்ப விழாவிற்கு நாம் வைத்திருக்கின்ற பெயர் விழுதுகள். இவ்வாறு விழுதுகள் மரத்திலிருந்து அது விழுந்து மீண்டும் அது அடுத்த ஒரு மரமாக உருவெடுக்கின்றதோ அதுபோல நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது. எனவே கலை நிகழ்ச்சிகள் தான் என்றாலும் கூட அந்த கலை நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகின்ற விதத்திலே அதில் பங்கு பெறுகின்ற விதத்திலே நம்முடைய பண்பாட்டை நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம். எனவே அன்றைய தினம் சரியாக 6 மணிக்கு நம்முடைய கலை விழா ஆரம்பமாகும். இங்கு இருக்கின்ற சிங்கப்பூர் எம்பசியில் இருக்கின்ற அம்பாசடர் அவர்களை இந்த காலை பங்கு தன்னை நாம் சென்று சந்தித்தோம். அவர்கள் இங்கு வருவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த நாட்டில் சிறப்பு விருந்தினராக இங்கு பங்குகிறார்கள். 6 மணிக்கு நாம் கலை விழாவை தொடங்குவதற்கு ஏதுவாக 5 மணிக்கு இங்கு திருப்பதி ஆரம்பமாகும். 5 நாட்களுக்கெல்லாம் முடித்துவிட்டு அவர்களுக்கு நாம் சரியாக தோன்றுவோம். ஆனால் இங்கு 5:45 மணிக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. 5 நாட்களுக்கெல்லாம் நாம் முடித்துவிட்டு நாம் சென்றுவிடுவோம். அனைவரும் விழுந்து நன்றி செலுத்துவோம். இந்த 6 பிள்ளைகள் இது உங்களுடைய ஓடி போய் அந்த புதன் வாங்கிக்கலாம் நீங்களாம் நினச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு எல்லாத்துக்கும் முன்னால் அந்த பிள்ளைகளாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அறிக்கை இருக்காங்க.
அவருடைய மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார்கள். எனவே இந்த திருப்பலிக்கு வருகிறது. வழக்கம் போல நாம் அன்பு விருந்து உண்கின்ற அரேபிய அரங்கிற்கு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறீர்கள். இந்த குழந்தைகளை உங்களுக்கு அடையாளத்தையும் எல்லாம் வெள்ளக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்குங்க. நல்ல பிள்ளைங்களுக்கு இந்த தலையில் சில்வர் பொடிகளோ கையெழுத்துகளோ பாராட்டு தெரிவிக்கிறீங்க. அது அந்த பிள்ளைங்களுக்கு பாராட்டு இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள இருக்கிற தேசிய நீங்கள் கொடுக்கக்கூடிய பாராட்டு. நல்ல ரொம்ப கஞ்சத்தை காட்டுறாங்க பாராட்டுறத அந்த பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் செய்திங்க ரொம்ப செய்தி செலுத்துங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த கலை விழா சிறப்பாக நடைபெற நம்ம அண்ணனுடைய விருதுகளாக இருந்து நாம் செயல்படுவோம். இவர் நம்ம கண்ணன், நம்ம அவருடைய விருதுகள். சரிங்களா? அந்த விழாவுக்கு சிறப்பதற்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். அப்போ நம்ம அண்ணனுடைய விருதுகளாக இருந்து செயல்படுவதற்கு முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு காலையில் அந்த மேடம் ரொம்ப சந்தோஷம். அவங்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ரோக்ராம் நல்லா சாப்பிட்டுங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ நல்லா சீக்கிரமாக நல்லா மெருகூட்டுருங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக இருப்பாங்க. வரவேற்புலேருந்து நன்றி முறை வரைக்கும் இருப்பாங்க. ஆமாம், இறை வணக்கத்தில் கிதாசனத்துலேருந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரோக்ராமாக கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த விழா முடிஞ்சோன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? அதனால் எங்கே பல்வேறு இடத்துக்கு போவாங்க, சொல்லுவாங்க இங்கே வந்தோம் அண்ணனுடைய விருதுகளுக்கு ப்ரோக்ராம் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்முடைய அண்ணனுடைய விருதுகளாக இருந்து செயல்படும். இந்த விழா இன்னும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேசுபொருளாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒழுக்கம், அந்த நம்ம மக்களோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நல்லபடியில் இருப்பதற்கு முயற்சி எடுப்போம். நன்றாக இறைவாய் உள்ளத்துக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிப்பிக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிப்பித்தரல நம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்ம மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரையும் ஜெபிப்போம். ஆண்டவரை தாழ்மையுடன் நம்மை நோக்கி மன்றாடுபவரை காத்து வலுவற்றவரை தாங்கிக் கொள்ளும். சாவி நிழலில் நடப்போரை உமது நிலையான வழியால் உயிர் பெற்றட செய்தருளும். தீமை அனைத்திலிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்களை சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வந்தாடுகின்றோம். எல்லாம் உள்ள தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து தங்குவாராக. சென்று வாழ்வோம், வாழ்வின் பணி தொடர்கின்றது. இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நற்கருணை வழங்கியதற்கான சான்றிதழ் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் வழங்கப்படும். கிறிஸ்டினா கிளாரின், ஜோபின், சரி பேசுறீ Kevin.
செமையா மாஸ்டர். எல்லாம் பாருங்க பாருங்க. கம் க்ளோசர். ரெடி ஸ்மைல் ஸ்மைல். எல்லாம் கை விடுவீங்க எப்படிங்க? ரெடி. தாய் மாமா மாலை கொடுக்குவாங்க. ஓகே எல்லாம் சேர்ந்து அப்படியே ரைஸ் மட்டும் நல்லா வந்துருக்கு.
ரொம்ப பிடிச்சல पूरा वीडियो में இது ரசம் அது நல்லா இருக்கு. அடுத்த எப்பவுமே இது எடுத்துட்டு போறோம். என்னன்னா அக்கா வாங்க, அக்கா வாங்க. என்ன வேணும்? இங்க வாங்க. சல்லாடு சாப்பிட்டா வளருவோம். சாப்பாடு போட்டா உனக்கு இது என்ன கடை கொஞ்சம் உங்கள் அம்மா இதாக சாப்பிடுங்க. இங்க வா. Chicken biryani. Please, can you move? ஆன்டி ஃபேமிலி நீங்கள் தான் உங்களுக்கு தேடிட்டுனா நீங்கள் மேலே அதுக்கு நீங்கள் போட்டுலாம் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுங்க, ஏதாச்சும் பேசுங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி நைட்டுக்கு மட்டன் பிரியாணி ஆல் த ஃபேமிலி. தேங்க்யூ டு ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ். சூப்பர். போயிடுதுலாம். சரி எல்லாம் சாப்பிட்டாங்க. ஐரன் ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் சாயங்காலம் தானே நீங்கள் மத்திய லஞ்ச் லஞ்ச் ஃப்ரைடே லஞ்ச் சொல்கிறேன். நான் மற்ற மேனேஜர் தான் நல்லா தெரியுமா? இவங்களை எடுத்தாலே தெரியுமா? ஜூம் பண்ண முடியுதா? பேசாமல் இந்த வீட்டுக்கே சம்மதம் இல்லை மாதிரி ஒருத்தவங்க நிற்கிறான் பாரு, அவனே நேராக பாரு ஃபேமிலியாக நின்றுருக்காங்க. Gimana ya?
சேர்த்து எடுத்துக்கணும் யூடியூபாக மாறிட்டேன். வீடியோ எடுக்க நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் போடுங்க. நானும் ஒரு எடுத்துருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறேன். நிறையா பீஸ் போடணும். வீடியோ எடுக்கணும் கேட்டால் பீஸ் ஊருக்கா வேணும் பண்ண மட்டும் முடிஞ்ச கேமரா பதிதா பார்த்துக்க இங்கே பார். சப்பாத்தி ஒரு 6 இன்ச்சுக்கு உள்ள சப்பாத்தி ஒன்று, சிக்கன் கிரேவி, ரைத்தா, சார் நல்லா இல்லையா? உட்காருங்க.